ஸ்ரீகுருபியோ நமஹ. வேதத்தில் ஒரு வார்த்தை என்னது? பிராமணனா பிறந்தவனுடைய நடைமுறை என்ன அப்படின்னு வேடம் சொல்லறது. ஆமா, அது சொல்லறதுங்கிறதுனாலே பிராமணன் எப்படி வாழணும் என்கிறது வேதம் சொல்றது. ஜாயமானோ வை பிராமண ஸ்ருதிர்நவாஜாயதே பிரம்மஜ்ஜேன ரிஷிभ्यः யச்சேன தேவேभ्यः பிரஜா பிதृभ्यः ஏஷ வா வ்ருணः யः புத்ரி யஜ்வா பிரம்மச்சாரி வாசி. இப்படி ஒரு தகவல் வேதத்தில் இருக்கு. வேதம் சொல்லறோது நீ எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா? வேதம் ஆறு எழுதினால் எங்களுக்கு போகாத அந்த தகவல் எந்த அளவுக்கு தனக்கும் லோகத்துக்கும் ஹிதமா இருக்கு என்கிற கண்ணோட்டத்தை பார்க்கணும். ஆமாம், தனக்கும் லோகத்துக்கும் நான் வாழற லோகத்துக்கும் ஹிதமா எது இருக்கோ அதை மட்டும்தான் வேதம் சொல்லும். அப்படி போனோமே தவிர எப்ப எழுதினது, எந்த சமயத்தில் எழுதினது, ஆறு எழுதினது. அதனால்தான் வேதத்தை என்ன சொன்னா, மந்திரதிரஷ்ட பரம்பரை ஆகாச சப்தம் குணங்கம் ஆகாசம் அப்படின்னு அந்த சப்தத்தை ஆகாசத்துல மாற்றடி, அதான் ஆகாசத்துல தெரிஞ்சிருக்கிற சப்தத்தை அதை எடுத்து சொன்னதுதான்னு. அது ஒரு மனுஷனுடைய கிரியேஷன் சொல்லலை. ஏன்னா ஒரு கிரியேஷன் சொல்லிவிட்டா அதுல போய் உன் புத்தி போகுமே தவிர அதுல இருக்கிற விஷயத்துல இன்ட்ரெஸ்டா உனக்கு போகாது. ஆமா, அதை நீ புரிஞ்சுக்கோ. ஆகையினால வேதம் எப்படி சொல்லிட்டு, பிராமணம் பிறந்த உடனே கடனாளியா பிறக்கிறான். 3 கடன். என்ன 3 கடன்? ரிஷிகள்கிட்ட ஒரு கடன், அப்புறம் தேவாள்கிட்ட ஒரு கடன், பிதர்களுக்கு ஒரு கடன். ஆமா, ரிஷிகள்கிட்ட கடன் தான். ரிஷிகள் மந்திரம் தெரிச்சு பரம்பரை. வேதம்ங்கிற சப்தத்துக்கே அர்த்தம் விதஞான அறிவு. அவள் அறிவை போதிக்கிறான் ரிஷிகள். அவளுடைய கிரியேஷன் தான் இந்த வேதங்கள் எல்லாம். ஆமா, அந்த வேதத்தை இவன் கற்றுக்கண்டா அவன் கடன் தூங்குது. எப்படி பாரு, எப்படி இருக்கு பாரு. அந்த ரிஷி பரம்பரை என்னெல்லாம் சொல்லி இருக்கோ அதெல்லாம் அறிவு. அதை நீ கற்றுக்கண்டா நீ அறிவாளி ஆயிடுற. ஆமா, உனக்கு அறிவு வந்து விடுது. அதை அவ கொடுக்கறான், கடன் வீடிட்டு. அப்படிதான் அர்த்தம் ஒண்ணு. அப்புறம் தேவாளுக்கு ஒரு கடன் சொன்னான். அது என்னது? வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த அறிவினால நீ என்ன செய்யற, அப்பப்போ இந்த பிராபஞ்சிகமான சௌக்கியத்துக்கு தேவையான மழை, வெயில், இந்த மாதிரி சிலதெல்லாம் தேவைப்படுறத, ஆமாம், அதெல்லாம் வரத்துக்காக தேவால நாம ஆராதனம் பண்றோம். அது யாக ரீதியா ஆராதனம் பண்ணினா லோகம் சுபிட்சமாறுது, எல்லா ஜீவராசிகளுக்கும் சுபிட்சமாறுது. அது உள்ள நானும் அந்தர்கதமானதுனால எனக்கும் அந்த சுபிட்சத்தை சுவைக்கலாம். அது தேவகடன் அப்ப உண்டுது. பிதೃகடன் ஒன்று சொன்னான். அது என்னது? நம்ம எல்லாம் இந்த லோகத்துக்கு பெற்றுக் கொடுத்து எனக்கு ஒரு வாழ்க்கையை தந்துட்டு அவா போயிருக்கான். அவளை எல்லாம் நான் கவனிக்க வேண்டாமா? அவள் இல்லைன்னா நான் இல்லையே. அப்போ அந்த பிதர்களுக்கும் நாம காரியத்தை செய்து விட்டா பிதற்கடனும் விட்டுது. நீ ஒன்று கவனிச்சு பாரு, ஆச்சரியமா இருக்குண்டா. கடன் வாங்கினதே எனக்கு தெரியாது. இவன் பிறந்ததுக்கு அப்புறம் கடனாளிங்கிறான். பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே கடன் வந்தது? அதனால கடனை கடமைய கடன்னு சொல்லிட்டு. ஆமா, கடமை சொன்னா செய்யாத ஏமாத்துவன். கடன் சொன்னா ஐயோ கடன் வாங்கியிருக்கோமே கொடுக்கண்டாமா, அப்படி ஒரு மைண்ட்ல ஒரு உந்தல் வரும். ஆமா, கடனாளியா சாகப்படாது, அந்த கடனை வாங்கப்படாது அப்படின்னு. கடனை மீட்டுறது கஷ்டம்.
இப்படி எல்லாம் நமக்கு விவகாரத்தில் வர்றதுனால கடமையை கடன் என்கிற சப்தத்திலேயே அந்த வேதம் நமக்கு எடுத்து சொல்லுச்சு. நீ என்ன புரிஞ்சுக்கணும், அது நிச்சயமா நடத்தணும் என்கிறதான மனோபாவம் நமக்கு நிரந்தரமா இருக்கணும். அதுதான் நம்முடைய முதல்ல கடமை அப்படின்னு ஒரு வரணும்னா கடன்னு சொல்லணும். ரிணவாஜாயதே ரிணவான், ரிணம்னா கடன். அப்படி 3 சொல்லி கொடுத்து நீ ஒன்ன கவனிச்சு பாரு, என்ன நடந்தது இப்போ பாரு. நீ இப்ப நான் 3 சொல்லிவிட்டேன். ரிஷிகளுக்கு கடன் தீர்ந்ததுன்னு சொல்றது, கடன் வாங்கினது அவனுக்கு தெரியாது, கொடுத்ததும் இல்லை. ரிஷிகள் ஏற்கனவே மந்தர்கஷ்டாவா இருந்து லோகக்ஷேமத்துக்காக அந்த குறிப்பிட்ட வேகத்தை ஆகாசத்திலிருந்து எடுத்து அவளுடைய மஸ்திஷ்கத்தினுடைய வைசிஷ்டத்தினால வைகரி ரூபேண லோகத்துக்கு கொடுத்தான். ஆமா, லோகம் நல்லா இருக்கிறது. அதை இவன் படிச்சான்னா இவன் ஞானி ஆயிடுவன். ஞானம், வேத சப்தத்துக்கு ஞானம்னு அர்த்தம். விதஞானே, அறிவு வந்து கொடுத்துன்னா எதுக்கு அது அவன் கடன் விழுந்து போயிடும். இந்த ஞானத்தை வச்சிருந்து லோகத்தை ரட்சணம் பண்றதுக்கு வந்து விடுவன் அவன். அடுத்தது என்ன, மழை பொழிய வேண்டாமா, வெறும் ரட்சணம் போறாத. எப்படி சொல்றது, மழை பொழியணும் தான். எப்படி மழை பொழியணும், காலாகாலத்தில் மழை வேணும், வெயில் வேணும், எல்லாம் வேணும், குளிர் வேணும், எல்லாம் வேணும். ஆமாம், 84 லட்சம் ஜீவராசிக்கு எது எது வேணும். அது ஜலத்திலே வாழற ஜீவராசி இருக்கு, ஸ்தலத்திலே வாழற ஜீவராசி இருக்கு, ஆகாசத்திலே சஞ்சரிக்கிற ஜீவராசி இருக்கு, எல்லா இடத்துலையும் ஜீவராசி இருக்கு. எல்லாருக்கும் கிடைக்கணும் சௌரியம்னா என்ன வேணும், அந்த காலை வருடது பர்ஜன்யா பிருத்திவி சத்யகாலினி தேசோயம் சோபரகிதா அப்படின்னு இருக்கணும். ஆமா, காலத்துல வருடது பர்ஜன்யா அப்படின்னு இருக்கணும். அப்போ பஞ்சபூதங்களுடைய நியாயமான செயல்பாடு லோகத்துக்கும் லோகத்தில் இருக்கக்கூடியதான உயிரினங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற, வாழ்க்கையை கொடுக்கிற ஒரு செயல்பாடு நடக்கணும். அப்படிங்கிறதுக்கு இவன் என்ன நினைச்சான், நான் நினைச்சா நடக்காது. அதனால தேவாலய என்னை விட சக்தி மத்தா இருக்கக்கூடியதான ஜனங்கள் இருக்காங்க, அவளை திருப்திப்படுத்தி எனக்கு மழை வேணும். காரீரேஷ்டி, மழை இல்லைன்னா யாகம் பண்ணா மழை பெய்யும். இதெல்லாம் அவனே பண்ண தயாராயிட்டான். உடனே மழை பெய்ஞ்சு எல்லா இடத்துலையும் சுபிட்சமாச்சு. 84 லட்சம் ஜீவராசிகளும் தந்தன் காரியத்தை பார்க்கறதுக்குள்ள தெம்பு வந்து கொடுத்து அது யாகத்தினால வந்தது. ஆமா, நீ யாகத்தை வேற நிமிஷா பண்ணப்படாது. அதுல என்னெல்லாம் சாப்பிட்றா, என்னெல்லாம் உற்சாகம் இருக்கா, அதெல்லாம் சப்ஜெக்டே இல்லை. அப்போ அதுவும் நடந்து கொடுத்து. அது மட்டும் நடந்தா போறார, பரம்பரையே வம்சபிருத்தி ஏற்படணுமே. இவன் பிறந்திருக்கான், அதுக்கப்புறம் இன்னொரு பிறப்பு வேணுமே. 84 லட்சம் ஜீவராசிய முதல்ல பகவான் சிருஷ்டி பண்ணியா, அதுக்கப்புறம் அவனுக்கு வேலை இல்லை. அவர் என்ன பண்ணான், அந்த ஜீவராசியிலேயே இன்னொரு வம்சம் வளர்றதுக்கு வேண்டியதான உற்பத்திக்கு வழி வச்சு விட்டான். ஆமா, அந்த ஜீவராசியை ஆணும் பொண்ணா மாறி அது அடுத்த பரம்பரையை உண்டாக்குறதுக்கு அவளுடைய இந்த சாமர்த்தியை வச்சுதான் சிருஷ்டி பண்ணியிருக்கான். அப்ப சிருஷ்டியிலேயே என்ன வருது தெரியுமா, அடுத்த பரம்பரையை உற்பத்தி பண்ண வேண்டியதாக சாமர்த்தியத்தோடு தான் 84 லட்சம் ஜீவராசியும் சிருஷ்டி பண்ணப்படுறது. அவர் என்ன பண்ணார், எப்ப சிருஷ்டி பண்ணாருங்கிறது ஒரு ஒரு தகவல் கொடுக்கிறார். எது, நான் இப்படி தனியே இருக்கானே, நான் தனியே உட்காந்துட்டு நான் பலவாறாக ஆனா என்ன அப்படின்னு தோணிச்சு மைண்டுல பகவானுக்கு. உடனே தன்னை ஆணும் பொண்ணுமா மாற்றிண்டார். உற்பத்தி ஆயிடுச்சு. இப்போ உற்பத்தி ஆகிறோடு அவர் நினைச்சார், ஆணும் பொண்ணுமா இருந்து நான் ஒரு உற்பத்தி பண்ணியிருக்கேன், அது 2 குழந்தைகள் பிறந்ததுன்னா
அந்த குழந்தையும் என்ன மாதிரி நினைச்சா அடுத்த பரம்பரை உற்பத்தி பண்ற சாமர்த்தியத்தோட தான் சிருஷ்டிக்கிறான். ஆமா, அப்போ வம்ச விருத்திக்கு ஒரு இடம் கொடுத்து விட்டார். ஆமா, சிருஷ்டியிலேயே வம்ச விருத்திக்கு இடம் கொடுத்து விட்டார். இப்ப என்ன வேணும்? அந்த வம்ச விருத்தி 1லேருந்து 2, 3, 4, 10 தலைமுறை, 15 தலைமுறை, 20 தலைமுறை, 100 தலைமுறை, இப்படி எல்லாம் மாறுறதுக்கு பகவான் இல்லை. இல்லை, ஆறு பிறந்திருக்கானோ அவன் தான் தன்னுடைய தலைமுறையை பெருசாக்கிக்கணும். அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு ஆணும் பொண்ணும் சேர்ற மாதிரி ஒண்ணு வேணும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையை பெற்றுக்கோ. குழந்தையை பெற்றிருந்தா அவன் பிதுக்களை நீ செத்து போனா உன்னை ஆராதனம் பண்ணுவன் அப்படி சொன்னார். அதனால பிதுக்களை ஆராதனம் பண்றதுக்கு குழந்தையை பெற்றுக்கோ அப்படின்னா. ஏன்னா குழந்தையை பெற்றிருந்தா அடுத்த தலைமுறை ஆச்சு, அடுத்த தலைமுறை. அதனால பெற்றுக்கோ சொன்னார். பெற்றிருந்த உடனே பிதுக்களுக்கும் ஆயிடுச்சு. இன்னொன்று என்ன சொன்னார் தெரியுமா? உன்னுடைய ஜீவிதம் இருக்கு பாரு, அது முழுமை அடைஞ்சிருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுமோ? இந்த 3 கடலையை நீ வீழ்த்தினேன்னு வச்சுக்கோ. ஒண்ணு வேதாத்தியனம் பண்ணின, உனக்கு ஞானம் வந்தது, ரிஷிகள் உற்பத்தி பண்ணினது, அவ லோகக்ஷேமத்துக்காக பண்ணி கொடுத்தா, நீ அந்த லோகக்ஷேமத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சு விட்ட. அந்த தகுதியை நீ அடைஞ்ச, அதனால ரிஷிகளுடைய கடன் இருந்தது. அடுத்தது இப்போ உனக்கு ஞானம் வந்து கொடுத்துதா, சரியா எங்க படிக்கிறது என்ன படிக்கிறோம்னு ஆர்த்தையும் சொல்ல வேண்டாடி. ஆமா, அடுத்தது என்னாச்சு? அடுத்த பரம்பரை உற்பத்தி ஆகணுமே, நம்மள்ட்ட தானே சொல்லியிருக்கார். அதுக்காக விவாகத்தை வச்சிருந்தார் ஸ்ரீயோட. அது வந்த உடனே என்னாச்சு? ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தாச்சு சொன்ன உடனே இப்ப சொல்றார், பிரஜயாகி மனுஷ்ய பூர்ணா. நீ குழந்தை பெற்றிருந்தாத்தன்னா நீ பூர்ணன் ஆயிட்ட. ஏன் தெரியுமா? அந்த குழந்தை வந்தவுடனே திருநக்களுக்கும் ஆச்சு. அப்ப 3 கடலும் கிரீடா போனதுனால வந்து விட்டுன்னு சொன்னான். இப்ப நீ இந்த கதையெல்லாம் கேட்டீங்களோ, இப்ப நான் சொல்றேன் பாருங்க. அந்த வேதம் என்ன செய்வது தெரியுமா? உற்பத்தமாகக்கூடியதான பிரஜைகள் இருக்காள, அவளும் நல்லா சந்தோஷமா இருந்து அடுத்த பரம்பரையும் விருத்தி பண்ணி விட்டு லோகத்தை நல்ல முறையில நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்த 3 சொன்ன வாழ்ற. அப்ப அதனால அது அதோட முடிஞ்சு விட்டுன்னு அர்த்தம். நீங்க நினைச்சு பாரு, சின்ன வயசுல உபநயனம் ஆகிறது, வேதாத்தியனம் பண்றான், ஞானம் வந்து விட்டு, அதே பரிணாம வளர்ச்சியில அவனுக்கு என்ன வருது? எல்லா விதமான எண்ணங்களும் உதயமாறுது. அப்போ காம காமோ தாத்தா காம பிரதிகிரகிதா அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு எல்லாம் வருது. உடனே கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த கல்யாணம் பண்ணியதுக்கு அப்புறம் குழந்தையை பெற்றுக்கிறார். இந்த சமயத்தில எல்லாம் அவனுக்கு ஜீவிதத்தை ஓட்டுறதுக்கு ஒன்று வேணும். அதுக்கு என்ன பண்றார் அவர்? இந்த ஜீவிதத்தை ஓட்டுறதுக்காக எல்லா இடத்துலையும் எல்லா சமிருத்தி, என்ன சமிருத்தி? ஐஸ்வர்ய சமிருத்தி வரும்படியா அவன் அதை ஏற்படுத்துறான். சுருக்கமா சொன்னா, ரொம்ப பெருசா சொன்னா நீ கஷ்டப்படுவேன். நீ பிறந்தாச்சுன்னா உன்னுடைய ஜீவிதம் பூரா சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு அவுட்லைனை கொடுத்து இப்படி நீ இருந்தா போதும்னு சொல்லியிருக்கு. அதுக்கு முதல்ல அதுக்கு பிரம்மச்சரிய ஆசிரமம் பேரை போட்ட. படிச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். பிரம்மான்னா வேதம், அதை படிச்சுட்டு இருக்கேன். அடுத்தது கிரகஸ்தாசிரமம் பேரை போட்ட. கிரகத்தில் உட்கார்ந்துருக்க, அதனால கல்யாணம் பண்ணிக்கிற. அப்ப நீ படிச்ச வேதத்தினுடைய தர்மத்தை நீ அனுஷ்டானம் பண்ணிட்டே வா. அது உன்னுடைய உயர்வுக்கு அது காரியம் கொடுத்து கொடுத்து. ஒரு குழந்தையும் பிறந்து விடுதுன்னா உனக்கு ஆயிடுத்து. ஆமா, அந்த தர்மம் இருந்தா தான் நடக்கும், இல்லாட்டா நடக்காது. அப்ப தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி விட்ட. குழந்தை பிறந்த உடனே நீ போன உடனே அந்த பிதர்களுக்கு அந்த குழந்தை எல்லா விதமான கர்மாவையும் பண்றது.
அது வரைக்கும் நீ காத்துட்டு இருக்க வேண்டாம். திருக்களை ஆராதனை பண்றதுக்காக ஒரு புத்தகம் பெற்று விட்டா போதும் அப்படின்னு இந்த மூணே சொல்லியிருக்கு. நீ கண்ணோட்டத்தை இப்படி வச்சுட்டு பாரு, உனக்கு நன்னா தெரியும். பிறக்கிற குழந்தைகளை நல்ல விதமா எல்லா சந்தோஷத்தோடையும் எல்லா வைபவத்தையும் வச்சு எல்லா விதமான சந்தோஷத்தையும் அனுபவிச்சு அவன் போகணும்னா அந்த வேதம் சொல்லி இருக்கிற 3 கடனை நீ வீட்டுல என்ன வீட்டுல போதே உட தெரியாமலேயே அதெல்லாம் ஒரு கையில கிடைச்சு விடும். அப்படி வச்சிருக்க. ஆமா, பிரம்மச்சரியத்தை நீ அனுஷ்டானம் பண்ற அப்படின்னு சொன்னாலே வேதாத்தியனம் கிடைச்சுடன் ஞானவான் ஆவாயிடுவேன். அடுத்தது என்ன, இரத்தாசிரமத்தில் வந்திருக்கேன்னு சொன்னாலே கல்யாணம் பண்ணிட்டாச்சின்னு தெரிஞ்சு விடும். உடனே நான் செய்யக்கூடிய தர்மத்தை அனுஷ்டானம் பண்ண லோகம் நிலைச்சு நிற்கிறதுக்கு கஷ்டமில்லாத தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு தோன்றிவிடும். அதெல்லாம் ஆச்சு, புள்ள பிறந்தாச்சு, இவங்க வயசாயிடுச்சுன்னா வானப்பிரஸ்தத்துக்கு போயிடுவோம் நம்ம. ஆமாம், வானப்பிரஸ்தம் போன உடனே பிள்ளைக்கு மேலே பிள்ளை வந்துவிடும். வானப்பிரஸ்தம் அனந்தரம் யோகேகன் அது உன்னுடைய சரீரத்தை தியாகம் பண்ணி விடுவேன். அப்போ உன்னுடைய பிறப்பை சாட்சகமா பண்ணறதுக்கு வேண்டியதான அழகான ஒரு நடைமுறையை உனக்கு தெரியாமலேயே ஓதி கடன் என்கிற வியாதியில அதை நடைமுறைப்படுத்த சொல்லி உன்னை நல்லவன் ஆக்கி விடுறதுக்கு தான் வேதாத்தியனம் வந்திருக்கு. அப்படி அப்ப என்னாச்சு, இதெல்லாம் பேரம் பேச்சு எடுத்தாச்சுன்னா அப்ப அவன் சொல்லுவார், காளிதாசன் ரகுவம்சத்தை சொல்ற போதும் இப்படி சொல்லுவார், சைசவே வித்யானாம் யௌவனே விஷயைதினாம் வார்த்தகே புரிவர்த்தீனாம் யோகே சாந்தே கருத்யஜாம் அப்படின்னு சொல்லுவார். சைசவத்தில் அபியஸ்த வித்யா வேதாத்தியனம். ஆமா, அந்த கடன் கண்ணாச்சு. யௌவனே விஷயைதினாம் கல்யாணம் பொண்டாட்டியோட இருக்கிறது விஷய உபபோகத்தோட அந்த யௌவனத்தில் அந்த யோக கிரகஸ்தாசிரமம் சைதவேத்திய பிரம்மச்சரியம். வார்த்தகே முடிவர்த்தி நாம் புத்தத்துவம் வந்துவிட்டா முடிவர்த்தியில் இருக்கணும். நீ முனிகள் எப்படி இருப்பா, அதாவது சாட்சாத் பரம்பிரம்மத்தை லயிக்கணுங்கிற எண்ணத்துல அதுல உபாசனையில உட்கார்ந்துருப்பா. கடைசியில சரீரத்தை தியாகம் பண்ற போது லோலோன்னு அலைஞ்சிருந்து இன்னத்த காலம் மாதிரி என்ன பண்றது, வயசாச்சு, எங்க உட்காருறது தெரியல, கண்ணு தெரியல, காது தெரியல, மூக்கு தெரியல, என்ன சொல்றோம் அசடுறா. நல்ல ஞானம் வந்தாச்சுன்னு சொன்னா தன்னுடைய யோகேன அந்த யோகத்தினாலே தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த ஆத்மாவை தானா பரமாத்மாவோட லயிக்க வச்சு விடுவேன். அப்படிதான் பிறக்கக்கூடிய பிராமணருடைய ஜீவித ரீதி என்கிறதை எடுத்து சொன்னது என்னது, இதுதான். ஆமா, அதனால இந்த 3 சொல்லியிருக்கு. இந்த 3 தான் நாம் இப்ப நடத்திட்டு இருக்கோம். நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இந்த 3ல 3 வேதம் சொன்னதுதான். ஆமாம், ஏன் வேதம் சொன்னது, அத்தியனம் பண்ணது சொன்னதும் வேதம் தான். அந்த வேதம் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறது. வேதத்தில் இல்லாத ஒரு சமாதானம் லோகத்திலேயே இல்லை. ஆமா ஆமா, எந்த சமாதானம் நீ சொன்னாலும் இன்னைக்கு அது வேதத்தில் இருக்கு. ஆமா, அனந்தாவை வேதா நீ பார்க்கிற 4 வேதம் மட்டும் இல்லைடா, எண்ணிக்கைக்கு எட்டாத வேதம் நிறைய இருக்கு. ஆமாம், பரத்வாஜோக பிரவிராஜம் பிரம்மச்சரியமுவாசா தகும் ஹரீர் நெற்கமிரகம் சயானம் இந்திரூபவ்ரஜோ மாதா அப்படின்னா பரத்வாஜே தியாமந்திர வேதாவாதேதே அனந்தாவை வேதா ஏதத்வாதேதை ஸ்ரீவிராஜம் விரந்த போதசா அப்படின்னு வேதமே சொல்லணும். ஆமா, 3 தலைமுறையா வேதாத்தியனம் பண்ணார் பரத்வாஜர். அப்புறம் அவனை கூப்பிட்டு கேட்டா 3 தலைமுறை ஆயிடுச்சு, மறுபடியும் இன்னொரு ஆயுசு தலை, நீ என்ன பண்ணுவே கேட்டா, நான் வேதம் தான் பண்ணுவேன்னு சொன்னான் அவன். ஆமா, அப்ப சொல்ற பாரு, நீ ஏற்கனவே அத்தியனம் பண்ண வேதம் இருக்க, அது வேதம் 3 மலையா இருக்கு. ஆமா,
தகம் ஹஸ்ரீன் கிரிரூபாதவித்யாதாரிவதரிசஜாஞ்சகார தேசாகம் ஹைகைகஸ்மான் முட்டிநாததே சஹோவாச பரத்வாஜேத்யாமந்திர தேதாவாஜேதே அனந்தாவை வேதாः ஏதத்வாஜேதை ஸ்திரிபிராயுர்பிரங்கமோஜதா. அதிலிருந்து ஒவ்வொரு முட்டி எடுத்தார் மண்ணை. இது தகும் ஹஸ்ரீன் கிரிரூபா காமிச்சா தேசாகம் ஹைகைகஸ்மான் முட்டிநாததே. 3 மலை, அந்த 3 மலையிலிருந்து ஒவ்வொரு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்தார். பரத்வாஜனே, நீ 3 இந்த உன்னுடைய 3 ஆயுசு காலத்துல நீ எவ்வளவு படிச்சிருக்க, எவ்வளவு இருந்திருக்கு, மலை அளவு இருந்தது, இந்த கை அளவு தான் நீ படிச்சிருக்க, பாக்கி எல்லாம் படிக்காத மலை மாதிரி இன்னும் இருக்கு. அதனால நீ வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு உன்னுடைய ஜீவிதத்தை முடிக்க முடியாது, இதோட நிறுத்தி தோசனார். அதனால அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி உண்டு, புரியலையா? அதைத்தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவா அது கற்றது கைவந்தளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லிப்பா. அவாதான் சொன்னேன்னு சொல்லுவா. பாத்தியோ, இது இஞ்சி இருக்கு. அப்படி எல்லாம் சொன்னதுனால என்னாச்சு, வேதம் அத்தியனம் ஆச்சா உடனே அடுத்த ஆசிரமத்துக்கு வரணும். பரிணாம வளர்ச்சியில மனசுல எண்ணங்கள் உதிக்க ஆச்சுன்னா வேதாத்தியனம் பண்ண முடியாது. இந்த ஸ்டேஜ் ஓவர். நீ அடுத்ததுக்கு கால் எடுத்து வைக்கிறதுக்கு ஆச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் ஏமாத்தல், லோகத்தை ஏமாத்தல், சரியான ஜீவிதத்துக்கு வராது இருக்கிறது. அப்படி வந்தது. நான் எதுக்கு சொன்னேன்னா, அந்த 3 கடன் இருக்கு, அதை பண்ணுன்னு சொல்றது பூரா லோகத்தை க்ஷேமமா வச்சுக்கிண்டு லோகக்ஷேமோன கற்பதா வித்யாக கற்பதேஹவை தத்ர பிரஜாப்யோ யோகக்ஷேம யத்ரேதேன யஜ்ஞயனேதந்தே. யோகக்ஷேமம் லோகக்ஷேமம் ரெண்டும் நம்மள்கிட்ட வச்சிருக்காங்க. யோகக்ஷேமம்னா நமக்கு இருக்கக்கூடிய அண்ணனுக்கு இருக்கக்கூடியதான என்னெல்லாம் நம்ம வந்து சேர்றதோ இதெல்லாம் க்ஷேமமா இருக்கும். லோகக்ஷேமம் லோகத்துக்கு அந்த 2 இவர் அடையறார். ஆமா, அப்ப அவருக்கு கிடைச்சு கொடுக்குது. இப்படி ஒரு வேதத்தில் இருக்கிற தகவல்ல 3 பேரை நம்ம ஆராதனம் பண்ணணும். ரிஷிகளை, தேவால, அதே மாதிரி பிதற்களை அப்படின்னு சொன்னார். இந்த ரிஷிகள் சொன்னா நமக்கு புரியறதா? எப்படி புரியறது? ரிஷிகள் தான் மந்திரம் கட்டா தெரிஞ்சு கொடுத்து மந்திரம் காதில் விடுறது. தேவால புரியறது. லோகத்துக்கு தேவைப்படுறதுனா லோகத்துல பிராபஞ்சிகமான சுகதுக்கங்கள் எல்லாம் நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். சுகம் கிடைக்கலை, துக்கத்தை மட்டும் அனுபவிக்கிறோம். வரப்போகுது நினைச்சுக்கிட்டே சுகம் இல்லாமலே துக்கத்துல ஆழ்ந்து போறோம். ஆமாம், கஷ்டத்தை விடுறோம். அப்ப அது என்ன செய்யறது? அந்த லோகம் விவகார ஜன்யமான சுகதுக்கத்திலிருந்து வெளியில வரணுமே. அப்ப என்ன செய்யறோம்? அதுக்கு தகுந்த மாதிரி மழைக்காலம், வெயில் காலம் எல்லாம் இருக்க. அதுதானே நம்ம வாழ்ந்தாகணும். தர்மத்தை அதுதானே கடைபிடிச்சாகணும். ஆகையினால அந்த பலன் கிடைக்கிறதுக்காக என்ன செய்யறோம்? யாகத்தை பண்ணுறோம். நம்மால முடியலைன்னா என்ன முடியுமோ அதை பண்ணணும்தான் நம்முடைய வேலை. ஆமாம். அப்போ என்னால நேரடியா பண்ண முடியாது. 84 லட்சம் ஜீவராசியை காப்பாற்றுறது என்னுடைய சக்தி இல்லைன்னா 6 பண்ணணும், அதை பண்ண வைக்கணும். அதுதான். ஆமா. அப்ப தேவாலய சொல்லி விட்டோம், தேவாலயத்தில் அதெல்லாம் நடக்கும். ஏன்னா ஆகாசத்துல இருந்தா ஆகாச பூதம் தான் நமக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் தான். அப்போ தேவாலயம் எல்லாம் அங்க இருக்கிறதுனால நம்முடைய பிரார்த்தனையை அவா கேட்டுக்கொண்டு லோகத்துல காலாகாலத்துல மழை, வெயில் இதெல்லாம் வரவழைச்சு இங்கு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் நமக்கும் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்க மாதிரி அவா பண்ணி விடுவா. இது நமக்கு தெரிகிறது. இன்னொன்று கடைசியா ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்? நீ பிதுக்களுக்கு நீ ஆராதனம் பண்ணணும். நம்ம பிதுக்கள் சொல்றதுக்கு ஒன்றும் நமக்கு தெரியலடா.
ஆராதனை பண்ணா அவன் திருப்தியாக நமக்கு தெரியல. இது ரெண்டு நமக்கு தெரியறதுடா. வேதத்தை அத்தியனம் பண்ற போது வேதத்தில் இருக்கிற தத்துவங்கள்லாம் புரியறதுனால அது சார்த்தகம். அதே மாதிரி நீ லோகத்தில் இருக்கிற போது லோகத்தில் வரக்கூடியதான காலாவஸ்தையினுடைய மாற்றங்களால வரக்கூடிய இடையூறு எல்லாம் இருக்கு. அதை மாற்றி கொடுக்கறது கரெக்ட், தெரிஞ்சாச்சு. பிதுக்களை எல்லாம் நீ காப்பாற்றணும்னா நமக்கு என்ன தெரியுது பிதுக்களை பற்றி அப்படின்னா, தேவாவனுஷா பல்லோகி நவகுழுவன் தற்சாரம் அப்படின்னு வருது. தேவாவனுஷா பிதரா அப்படின்னு ஆரம்பிக்குது. பிதர் சப்தம் இருக்கு, ஆனா அவ சந்தோஷமா இருக்கா தெரியல. எல்லா வேதத்திலேயும் பிதர்களை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கு. 7 காண்டத்திலே பிதர்களை சொல்லக்கூடிய ஒரு அனுவாகம் இருக்கு. 7 காண்டம் அல்லாமல் பாக்கி இருக்கிற வேதத்திலே பிதர்களை அனுவாகம் இருக்கு. அவ சந்தோஷப்படுறாளா இல்லையான்றதெல்லாம் நம்ம சொல்லித்தான் தெரியுது. ஆனா ஒரு பெரிய விசேஷம் ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோ. பிதர்கள் இருக்கா, அவளுக்கு சந்தோஷப்படுத்தணும் என்கிறது வேதத்திலேயே நமக்கு சொல்லலாம். அப்ப அதுக்கு நீ சொல்லணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு சின்ன கதை சொல்றேன். அதாவது என்னாச்சு, இந்த அக்ரே தேவேபியோ கவ்யம் மகன் அப்பாமி எந்தோம்பாவத்த ஆசிமாரி சனி நிதரிலாயுதோபப்ராமி சக்தம் தேவதா பரிசமை சப்தம் மத்ய பிராப்னவி தவசமத்தியாதியா துவாவத்யா சர்யோ மாப்ராமோ நீதி தத்வான் மத்யம் நிஜாதியாங்கிரந்தி சப்தோஹிதவன்னவிந்தந்தவப்ருவன்னுவனாவர்த்தத்வஹவ்யன்னோ வகேதி சோப்ரவேத்வரம் ரிணேகமிஹீதத்யாகுதத்வமகிஸ்பரிதிஸ்கந்தார்த்தன்னே பிராதுர்ணாம் பாகதேஜ பததி நிதத்வா யத்ரிஹீதத்யாகுதத்வமகிஸ்பரிதிஸ்கந்தரிதேதா தத்பாகதே ஜந்தா தேவதேன ப்ரீடாதிபரிதி பரிததாதி ஜக்ததாபவஹத்தே சத்கத்பரிஜயதி யக்ஷதாபரன்வவதாராஜன புலஸ்தாத் பரிததாத்யாதித்யோக்கே போத் புலஸ்தாத் ஜட்டாகஸ்ய வகந்தூர்வே சவிதாபாவதாதி உபனிஷ்டா தேவரட்சாகஸ்ய வகந்தீதுரான்யாம் தூர்த்தி மன்யாம் விதுரத்வாஜத்வே ஆததாதி விவாத்யனமான பிரதிஷ்டிச்சே. இப்படி விஸ்தாரமான ஒரு கதை. ஒன்றை சிரமப்படுத்த மாட்டேன், கரெக்டா சொல்லிவிடுவேன். அக்னிதான் இப்போ அந்த ஹவ்யத்தை வகிச்சுன்னு போறான். எல்லா இடத்திலும் அக்னி தான். அங்க என்ன சொல்றான், அக்னி ஹவ்யத்தை வகிச்சுன்னு ஹவ்யவாகனன்னு பேரு. அவன் தேவானுக்கு ஹவ்யத்தை வைத்தா ஹவ்யவாகனன், பிதர்களுக்கு கவ்யத்தை வைத்தா கவ்யவாகனன். கவ்யவாகனோ தேவானாம் கவ்யவாகனம் பிதృணாம். அப்ப பிதர்களுக்கும் வேதத்தில் என்ன வருது, கவ்யத்தை வகித்திருந்து போற காரியத்தை இவா பண்றான்னா பிதர்கள் இருந்தா தானேடா வகித்திருந்து போறோம் தெரியுது. அது அல்லாத அக்னிக்கு 3 அண்ணா இருந்தாளா, அவாதான் தேவாளுக்கு கவ்யத்தை எல்லாம் வகிச்சுட்டு இருந்தா. இவன் சின்னவனா இருந்தான் அக்னி, கடைசி தம்பி. கடைசியில் அவள்லாம் செத்து போயிட்டாள். செத்து போனோடனே அக்னி பயந்து விட்டான். அவா போனா உடனே நம்ம கூப்பிட்டு அந்த வேலையை கொடுப்பாளே, கொடுத்தாதான் இவாள் மாதிரி அண்ணா மாதிரி நானும் செத்து போயிடுவேனே சொல்லி அவன் மறைஞ்சு விட்டான். ஜலத்துக்குள்ள போய் விழுந்தான். ஜலத்தில் இருந்து யாரும் தேட மாட்டாளே, அக்னி ஜலத்தில் இருக்க மாட்டானே. இருந்தா அங்க இருக்கிற மத்ஸ்யம் இருக்கு, அதை காட்டி கொடுத்து. உடனே இவனுக்கு கோபம் வந்து உன்னை எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் உன்னை சாப்பிடணும்னு செபிச்சுட்டு வரான். வந்த உடனே அவ பிடிச்சுன்னு விட்டா. தேவாலாம் பிடிச்சிருந்த உடனே விட முடியல. அப்ப அவன் சொன்னான், இதை பாரு, நீ மறுபடியும் ஹவ்யத்தை வகிச்சிருந்து வா சொன்னான். அப்ப அவன் சொன்னான், நான் ஹவ்யத்தை வகிச்சிருந்து வரேன், ஆனா என்னுடைய பிராதாக்கள் 3 பேர் இங்கிருந்து செத்து போயிட்டா. அவள் ஆகாரம் இல்லாம திண்டாடுறா. அவள்லாம் பிதுக்கள் ஆயாச்சு, அவளுக்கு ஆகாரம் வேணும். அதனால
ஹோமம் பண்றது, எவனாவது திராசலையில கையில் எடுக்கிறது, ஆகுதிக்கு முன்னாடி கீழே எல்லாம் விழுந்து விட்டா அதை பொறுக்கி அக்னியில போட சொல்லாத. கீழே விழுந்ததெல்லாம் எங்க அண்ணாக்களுக்கு ஹவிசா மாறணும் அப்படின்னு நீ வரம் கொடுத்தேன்னா நான் உனக்கு ஹவிச வகிக்கிறதுக்கு வரேன்னு சொல்றான். நீ உன்னை கவனிச்சு பாரு. தன்னே பிராதிருடாம் பாகதேன வசதி நீ ஆகுதிய அப்படி கையில் எடுக்கிற போது பரிதி போட்டிருப்பேன் தர்மையினால, அது கீழே விழுந்து கொடுத்து சொன்னா உடனே அது வெளியில வந்தாச்சு. நீ உன்னுடைய அஸ்ரத்தையினால வந்தது, அதை மறுபடியும் நெருப்பில போடாத. அப்படி வெளியில் வந்ததெல்லாம் எங்க அண்ணா அவர்களுடைய பாகதேயமா அவளுக்கு வேண்டியதான ஆகாரமாக மாற்றி கொடு. அவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு ஆகாரமானவன் எதிர்க்கல்ல அப்படின்னு கேட்டான். அவளை சுத்தியமாகறான். என்னத்துக்கு சொன்னேன் தெரியுமா? வேதத்திலேயே பிதுக்கள் இருக்கா, அந்த பிதுக்களுக்கு ஆகாரம் வேணும்னு கேட்டு அதை கொடுத்துட்டு நாமும் இந்த பிதுக்களுக்கு கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கோம். ஆமா, இன்னைக்கு நடுவில் போயிடுதுன்னா அது ஆகுதியில போகாது, அது வேஸ்டா போகும். வேஸ்டா போறதெல்லாம் அக்னியினுடைய அண்ணாக்கும் போகும். அப்போ நமக்கு என்ன பிரத்யட்சமா ஒரு பிரமாணம் கிடைச்சது தெரியுமோ? பிதுக்கள் இருக்கா, அவளுக்கு ஆகாரமும் கொடுத்துட்டு இருக்கா என்கிறது நமக்கு திருஷ்டாந்தமா வேதமே நமக்கு எடுத்து விளக்கி விட்டோம். ஆமா, அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்ததுனால வேதத்துல 3 பேரையும் நாம கவனிக்கணும்னு ஆச்சு. அதனால்தான் நாம் என்ன சொல்றோம், இவ 3 பேரையும் கவனிக்கிறதுக்காக அவளுக்கு பிரார்த்தனை பண்ற வேளையில வேதத்தை சொன்னது பிரம்மா ஓதியிருக்காங்கிறதுனால பிரம்மாவையோயே தேவா தான் தேவா சப்பையாமேன்னு நீ அவனை கொடுக்குற. ஆமா ஆமா, சர்வான் தேவான் அப்படின்னு கொடுக்குற, அப்படின்னு தர்ப்பணம் பண்ற. அடுத்தது என்னத்து? ரிஷிகள் தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தா. என்னத்தை எல்லாம் கொடுத்தார் ஒரு ரிஷிகள்? வேதத்தை கொடுத்தா. அதுல நீ ஞானி ஆயிட்ட. அப்போ கிருஷ்ணன் வைவாயிலாதையோரே ரிஷயத்தான் ரிஷீகு சற்பயாமி சர்வான் ரிஷீகு சற்பயாமி, அவளுக்கு நீ தர்ப்பணம் பண்ற. அடுத்தது என்னது? பிதுக்களுக்கு சொல்லணும். சோமம் பிதிர்வான் யமோ அங்கிரஸ்வான் அங்கிரி கவ்யவாகனாதையோரே விதரத்தான் விதைகு சற்பயாமி, அவளுக்கு 3 தர்ப்பணத்தை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கு. அப்ப நீ எதுக்காக வேதம் வந்திருக்குன்னா, வேதம் சொல்லாதது ஒண்ணுமே இல்லை. வேதம் பொறுப்போட எப்படி நாம செய்யணுமோ அதை செய்யக்கூடிய தகவலையும் நமக்கு சொல்லி, லோகத்தை சிருஷ்டித்த லோகத்தை சந்தோஷமா வச்சுக்க சொல்லி, நம்மள்கிட்டயே அந்த உபதேசத்தையும் சொல்லி, நம்மே ஜீவனத்துல முதல்வனா பண்ணி, அப்படி யோகக்ஷேமத்தையும் சேர்த்து நீ அனுபவி அப்படின்னுதான் வேதம் சொல்லணும். அதனால பிதுக்களுக்கும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. நாம என்ன தெரியுமோ, இந்த காலத்துல அத்தியனம் பண்ணினோமோ அல்லது அத்தியனம் பண்ணலை அப்படி இல்லைன்னாலும் கல்யாணம் பண்ணியிருந்தோம், அது நிச்சயமா பண்ணிப்போம். அத்தியனம் பண்ணிக்க மாட்டோம், சிரார்த்தம் பண்ண மாட்டோம், கல்யாணம் பண்ணிப்போம். ஏன் தெரியுமோ? அது வாசனா ரூபேட பரிணாம வளர்ச்சியில நம்மள்கிட்ட வரக்கூடியதான அந்த ஆசை. அந்த ஆசை இருக்கிறதுனால கல்யாணம் மட்டும் நடக்கிறது, குழந்தையும் நடக்கலை. குழந்தை பாரமா நினைச்சாச்சு, கல்யாணத்தை வாசிக்கவும் சேருது. அப்படி ஒரு ஸ்டேஜுக்கு நாம வந்திருக்கோம். ஆனா வேதம் நமக்கு என்ன உபதேசம் பண்ணிருக்குன்னு நீ புரிஞ்சுக்கணும். இந்த லோகம் உண்டாகணும், லோகம் செழிப்பா இருக்கணும், லௌகிகமான விவகாரங்கள்ல நாம எல்லாத்தையும் அடையணும், எல்லாருக்கும் நன்மையா கொடுக்கக்கூடியதாக செயல்ல ஈடுபடணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த வேதம். வேதத்தினுடைய செயல்பாடெல்லாம் லோகக்ஷேம கலம், அதல்லாத ஒண்ணுமே இல்லை. நாம் அதை புரிஞ்சுக்காத பிதுக்களை தூக்கி எறிகிறோம். பிதுக்கள் இதுல நிறைய இருக்கா.
நமோகப்பித ரோரசா நமோகப்பித அஸ்வஸ்மான எத்தனை வருது. ஆமா, அதனால அந்த 3 பேரு நாம காப்பாற்றி விட்டா, வேதம் சொல்றத கேட்டு விட்டா நம்ம ஜீவிதம் செழிப்பா இருக்கும். நீ ஒன்றும் விசாரிக்கவே வேண்டாம். அந்த அளவுக்கு வேதம் நமக்கு ஒத்தாசை பண்ணியிருக்கு. அதை நாமெல்லாம் இந்த மாதிரி கதையை நான் சொன்னேனே எல்லாம் எடுத்து பார்த்து அதில் அனலைஸ் பண்ணி அது சரியா இருக்கா தெரிஞ்சுக்கிண்டு புது தலைமுறை என்ன வேணும், ஏதோ 1000 வருஷம் சொல்லாமல் அந்த தலைமுறை அதையெல்லாம் நன்னா கவனிச்சான்னா நம்ம விட வசதியா புது தலைமுறை வேதத்தையும் சாஸ்திரத்தையும் வசதியா வச்சுண்டு அதை வளர்த்தி நம்முடைய பரம்பரையை செழிப்பா பண்ணி யோகக்ஷேமத்துக்கும் எங்கெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் பண்றவங்க தான் நம்முடைய கடமைன்னு தெரிஞ்சுக்கிண்டு எல்லா இடத்துலையும் சந்துஷ்டிய வரவழைக்கிறதுக்குள்ள காலத்தை அவளே சேர்ந்தெடுப்பா. அப்படி நம்ம குலம் பெருசாகணும்னு நினைச்சுக்கிண்டு நான் இதை சொல்றேன். மறுபடியும் நாளைக்கு